வருவோம். இந்த வேளையில கூட தேவ நாமத்தை நாம் மேம்படுத்தத்தக்கதாய், இன்னும் ஆராதனை இல்லையேன்ட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் நம் மத்தியிலிருந்து கர்த்தருக்கென்று இதோ ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இதோ அந்த நாத்தான் அவர்கள் இதோ கர்த்தருக்காக பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆகவே தேவ நாமம் மேம்படத்தக்கதாய் கிருபையாய் அவர் நினைக்கும் போது அந்த ஊழியத்தின் பாதைனா என்னான்ட்டு அவர் பயபக்தியோடு, நான் அங்கே வீட்டிலேருந்து புறப்படுறேனாக்கா அந்த மனுஷன் எப்படி தான் ஆகிறான்னு தெரியாது. அவருடைய துணையும் அவர் மனைவியும் அவர் வந்து விடுவார், சீக்கிரமாக நீங்கள் ரெடியாகுங்கள் சொல்லப்படும்போது ஆயத்தமாக இருப்பார், ரோட்டில் இருப்பார், நான் சொல்கிற இடத்துல வந்து காத்து கொண்டு இருப்பார். ஆனால் முதல்ல நல்ல ஓட்டத்தை ஓடினார். பலவீனப்பட்டு இருக்கும்போது என்னால் முடியலன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த பலவீனத்தில் தான் நீ கர்த்தரை மையப்படுத்தணும், இந்த ஓட்டம் கர்த்தருக்கு மகிமையாய் காணப்படும். ஆகவே நீ என் கூட தானே உட்கார போகிற, வாப்பா போகலான்னு சொல்லும்போது உற்சாகமா, என்ன பலவீனம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லாதபடிக்கு கால் வலிக்குது இதுக்குதுன்னு உட்காரு போகலாம் அப்படின்னுவேன். தேவன் தன் ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. அவரை குறித்து சபையில் 2 பேர் சாட்சி சொல்ல முடியுமா? நீங்கள் அவர் கூட இருந்திருப்பீங்க, அவரோடு கூட பழகிருப்பீங்க. அவருடைய அன்பு குறித்து 2 பேர் சாட்சி சொன்னால் அது கர்த்தருக்கு மகிமையாக காணப்படும், சபைக்கும் அந்த சாட்சி நல்லதாக காணப்படும். சோத்திரம். நான் இந்த பெங்களூருக்கு வரும்போது எங்கள் அண்ணியும் தான் இருந்தாங்க. பக்கத்து வீட்டு தான், பக்கத்து வீட்டு தான். அண்ணா குஷ்டு வந்து சண்டை போடுவார், ரொம்ப இருக்கும். அந்த டைமில் 10th முடிச்சுட்டு வந்தேன். நான் வேலைக்குன்னு தான் வந்தேன். போயிட்டேன், வேலை மேலே போயிட்டு அங்கேயும் பிடிக்கல, பாஷை தெரியலன்னு வந்துட்டேன். கொஞ்ச நாள் இருந்தேன். நாத்தன் புதிரே வந்தார் வீட்டுக்கு. அப்புறம் கூப்பிட்டாரு, மாமா சர்ச்சுக்கு போகலான்னு வந்தேன். நானும் சர்ச்சுக்கு வந்தேன்னு போயின்னு. அப்புறம் வீட்டில் ரொம்ப நான் குடிச்சிட்டு அண்ணி அடிக்கிறது, ரொம்ப படுக்க கூட முடியாது, சாப்பிட முடியாது. அவரு தான் பார்த்தாரு எங்களை. நான் வளர்ந்ததே அவங்க வீட்டில் தான். 10-15 வருஷமா அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அவங்க மட்டும் இந்த சத்தியத்தில் நடத்தலை, நாங்கள் எப்படியோ போயிருந்திருப்போம். ஆண்டவருக்கு சோத்திரம். அவர் மறைச்சிட்டாரு, ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறாரு, அந்த நம்பிக்கை இருக்குது. நானும் அவர் சொல்லி கொடுத்த வழியில் நடக்கிறேன். நம்ம ஐயாவுக்கும் நன்றி சொல்கிறேன். அவர் இல்லைன்னா இன்னும் நான் சத்தியத்தில் ரட்சிப்புல மாதிரி இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நன்றி, சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு முன்னாடி உட்கார்ந்து எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி, யார் யார் லேட்டாக வராங்களோ அவங்க எல்லாரையும் நீ ஸ்தோத்திரம் சொல்லி மேலே அனுப்புப்பா, ஏன் லேட்டாக வரீங்கன்றதை கேளுங்கன்னு சொல்லி, நானும் ஸ்டான்லி பாஸ்டர் வெறும் கடந்த வாரத்தில் நாங்கள் பேசினோம். இந்த வாரம் நீ கண்டிப்பாக சேர் போட்டு நீங்கள் உக்காந்திக்கோ, உட்காந்து ஒரு வரவங்களும் லேட்டாக வரவங்களையும் ஏன் லேட்டுன்றது கேட்டு அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு அவர் உட்கார வச்சார். ஆனால் எல்லாருக்கும் அவர் சோத்திரம் சொல்லிக்கிட்டு நானும் அவரை கொடுத்து சாட்சி சொல்ல வேண்டுமானால், எனக்கு தெரிஞ்சு நான் 2000 பெங்களூருக்கு வந்தேன். 2002 நான் ஸ்டான்லி பாஸ்டரையாக கூட நான் அவரோட கூட ஐக்கியப்பட்டேன். இந்த ஒரு 1.5 வருஷம் நான் சரியாக சர்ச்சைக்கு வராமல், வேலையின் நிமித்தமாக வேலை இல்லாமல் காரியத்தினால சபையிலே இருந்து சபையிலே வளர்ந்து எனக்கு யாரும் பெங்களூருக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கலன்னு என்ற ஒரு மன வருத்தத்தில் நான் சபையை விட்டு நின்று விட்டு இருந்தேன். அது மட்டுமல்ல, சண்டேஸில் லீவும் கிடைக்கல எனக்கு.
அப்போ தான் நான் பிஸாட்டுக்கு புதுசாக வேலைக்கு போயிருக்கேன். ஸோ அப்போ ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, பெரிய பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வேலை முடித்து வரும்போது ஸ்டான்லி பாஸ்டர் அங்கே வழியில் சந்தித்தார். அப்போ ஒரு இடத்துல நான் சொன்னும்போது, ஏன்பா சர்ச்சுக்கு வரலையான்னு கேட்டார். போங்கய்யா, என்ன சத்தியத்தில் இருக்கிறாங்களோ, ஏதோ ஊரை விட்டு ஊர் வந்தேன், ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியல, ஒரு பாஸ்டரும் சொல்ல முடியல விசுவாசிங்கிட்ட சொல்லி அப்படின்னு மன வருத்தத்தில் நான் அவரோட பேச சொல்ல ஒரே வார்த்தை தான், மனுஷனா தேவனா, நீ யாரை பிரியப்படுத்துற? அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த நாளில் என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். இந்நாள் வரைக்கும் தேவன் நிலைநிற்க பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அவரோடு கூட நான் அந்த நாள் முதற்கொண்டு அவரை நான் சந்திக்கவும், அவரோட வீட்டிற்கு நான் போகவும், அவரோட கூட ஊழியத்தின் பாதையில் நான் செல்லும்போது அப்பொழுதுதான் நான் நாத்தான் பிரதரை போய் சந்திக்கத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு கிடைத்தது. அப்போ நாங்கள் போக சொல்ல செப்லோன் பிரதரு, நாத்தான் பிரதர் 2 பேரும் ஒரு ஓலைக்கொட்டாய் அவங்க வீட்டு முன்னாடி, அந்த ஓலைக்கொட்டாயில் கறி எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு பாட்டில் வாங்கி ஓலைக்கொட்டாயில் சொருவிட்டு 2 பேரும் குடிக்கலான்னு உக்காந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் நானும் ஸ்டான்லி பாஸ்டர் 2 பேரும் போய் அவருக்கு சத்தியத்தை சொல்லத்தக்கதான ஒரு கிருபையை அந்த நாள் எங்களுக்கு பாராட்டினார். அப்போது கூட அவருடைய மனதில் நான் இவனுங்க வந்துட்டுக்கிறானுங்க சத்தியத்தை சொல்கிறதுக்கு, இந்த பக்கம் ஒரு பக்கம் கறி பற்றி ரெடியாக வச்சுட்டுக்கிறோம், பாட்டில் ரெடியாகுது, இவனுங்க எப்போ போவானுங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ளே பேசினுக்கிறாரு. ஆனால் இவர் சத்தியத்தை அந்த நாளில் அவர் எப்படி அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை அவர் சொல்லி நிற்கும்போது அந்த மனிதனுக்குள்ள ஒரு மாறுதலை உண்டாக்கினார் தேவன். அந்த நாளில் என்கிட்ட சொன்னார், அடுத்த வாரம் நான் உங்கள் சர்ச்சுக்கு வரேன், அந்த சர்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன், நீ சொல்கிற தேவனு நானும் பார்க்கறதுக்கு வரேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த சபைக்கு அவர் முதலாவது வந்தார். நீ இவ்வளோ என்னை வற்புறுத்தி கூப்பிடுறியே, நான் வரேன் உங்கள் சர்ச்சுக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி அந்த வாரம் அவர் சபைக்கு வந்தப்போ சபையில் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி கண்டினியூஸான ஒரு மெசேஜ் இது ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சத்தியத்தை அவர் கேட்டாரா இல்லையோ, அன்றைய இரவே போயிட்டு அவர் தனிமையில் ஜெபம் பண்ணி இந்த ஆண்டவனே நான் தொழுதுக்கணும்னு சொல்லி அவங்க சிஸ்டர்கிட்ட எல்லாம் கூட சொல்லி, இவர் என்ன செப்பரேட்டாக போய் ஜெபம் பண்ணுகிறாரு, இவர் மாறிடுவாரோ அப்படின்னு கூட அவங்க சிஸ்டர்லாம் கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அன்னைக்கு ஆரம்பம் பண்ணின அந்த விசுவாசம் தேவன் அவனை கடைசி மட்டுமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் பலவித போராட்டங்கள் மத்தியிலும் அங்கே இருக்கிறதான ஏரியாவில் எல்லா ஏரியாலிலும், அதே போல் அந்த சைலஸ் குடும்பம், இப்போ சாட்சி சொன்னாங்க சிஸ்டரு, அவங்க குடும்பம், அந்த தெருவில் இருக்கிறது அவங்க மச்சான் செப்லோன் குடும்பம், அது மட்டுமல்ல அத்திகுப்தர் நாங்கள் போயிருக்க சொல்லக்கூட இந்த ஊருக்கு சத்தியம் நாத்தான் பிரதனால தான் வந்தது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவங்க இருந்திருக்காங்க, ஆனால் அந்த உண்மையான சத்தியம் என்னது என்பதை சொல்லி அந்த இடத்துல கூட போய் சொல்லி அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படத்தக்கதாகவும் அவங்க பெரியாப்பாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்படத்தக்கதாகவும், அது மட்டுமல்ல அல்சூரில் இருக்குதான்னு அவங்களோட தங்கச்சி பிள்ளைங்க, நாங்கள் ஒரு முறை அல்சூருக்கு எங்களை கூட்டின்னு போயிருந்தார். அல்சூரில் போயிட்டு அவங்க தங்கச்சி வீட்டில் நாங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு அநேக இடங்களில் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்குதான வீட்டில் இருக்கிறதான நிறைய பசங்க, அரியேலு, எலிசா, வாசு, இவங்களெல்லாம் அந்த வீட்டிலேயே வச்சு அவங்களுக்கெல்லாம் அந்த சத்தியத்தில் நடத்தினார். பேனட் அண்ணன் கூட அந்த ரூமில் அவரோடு கூட இருந்தார் அப்போது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இப்போ நான் நம்ம டெத்தெல்லாம் முடித்து நான் அத்திகுப்துக்கு போக சொல்ல கூட ஒரு சகோதரி காலையில் 6 மணிக்கு அழுதுட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க, புருஷனும் மனைவியும். அந்த இடத்துல ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி இவர்கிட்ட இவர் ஜெபிச்சுட்டு வந்துக்கிறார் நாத்தான் பிரதர். இந்த மாதிரி என் மகளுக்கு கல்யாணம் ஆகி கன்சீவே ஆகலை, குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அவர் ஜெபிச்சுட்டு வந்துக்கிறார். அப்போ அந்த அம்மா போன அந்த டெத்து முன்னாடி நின்று, அண்ணா நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு இருந்தேன், நேற்று கூட நீங்கள் ஓட்டு போட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, உங்களை பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் ஜெபிச்சுட்டு போனது பாருமா,
என்னுடைய மகள் இப்போ கன்சீவா இருக்கா. அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அதே போல அந்த மேசாக் பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அங்க அத்திகுப்தில். நீங்க வந்தவங்க எல்லாரும் பார்த்துருக்கலாம். அந்த சகோதரர் வந்து யாருன்னாக்கா அவனுடைய அண்ணன், சொந்த அண்ணன் புள்ள தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாமே அந்த சபையில, அந்த இடத்துல இப்போ ஒரு சபையே இருக்கிறது. எதற்கு என்றால், என்னுடைய காரியங்களோடு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியா கூட அந்த நாள் முதற்கொண்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ஊழியம் தான். எங்கே போனாலும் அவரோட கூட பாராக் பிரதர் கூட கொஞ்ச நாள் எங்களோட கூட அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றார் எங்களோட கூட. அப்படி போகிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுத்துறாருன்னா, அவர் எப்போ பாரு அந்த கையை ஊற்றி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். சோத்ராப்பா சோத்ராப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் இம்மட்டுமாய் தேவன் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கூட என்னையும் வந்து சந்திக்கத்தக்கதாக அவரை பாஸ்டரும், ஸ்டான்லி பாஸ்டரும், நாத்தான் பிரதரும், நேசராஜ் பிரதரும் எல்லாரும் வந்து என்னை வீட்டில் வந்து சந்திச்சாங்க. நான் அப்பொழுதும் கூட நான் வீட்டில் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் சபைக்கு வரேன் என்று சொல்லி நான் அன்றைக்கு சண்டே சாயங்காலம் வந்து நாங்கள் இங்கே 9 மணி வரைக்கும் இருந்து அவரோடு கூட நாங்களும் சில விஷயங்களை சம்பாதித்து கத்திரிக்கண்டு என்னையும் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அந்த வேலையில் கூட தேவன் கிருபை பாராட்டினார். ஏன் இந்த சாட்சியை சொல்கிறேன் என்றால், அவருடைய ஓட்டம் எனக்கு சில வேலையில் கூட என்னோடு கூட அவர் பேச்சுலராக மாறிவிட்டார். எனக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கும் பாஸ்டருக்கும் சில மன வருத்தம் கல்யாண விஷயத்துலன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல சோர்ந்து போன இருக்கிற டைமில் நான் பாராக் பிரதர் வீட்டு முன்னாடி ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கும்போது கூட என்னோடு கூட வந்து அவங்க பல்ல மனைவி எல்லாரையும் விட்டுட்டு ஸ்டான்லி பாஸ்டரும் நாத்தான் பிரதர் என்னோட கூட வந்து எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட வந்து அவங்க படுத்துன்னு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஆத்மா பாரம், இந்த ஆத்மா எப்படியாவது வழி போயிடுமோ. இந்த கடைசி நாளில் கூட என்னை வந்து சந்திக்கும் போது, அப்பா வேணாப்பா, கர்த்தரை பாரு அப்படின்னு சொல்லி தான் என்னத்தில் அடுத்த வாரம் நீ சண்டே சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சாப்பிட வச்சு அவர் கேட்டதை நான் வாங்கி கொடுத்து எனக்கு கை காட்டி விட்டு போய்விட்டார். ஆனாலும் அந்த மகன் செய்த அந்த ஊழியத்தின் பாதையில் கூட அந்த குடும்பமும், இந்த துக்கத்தில் இருக்கிறதான அந்த குடும்பமும் தேவன் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து அவர் செய்த ஊழியங்கள் அநேக நாட்கள் 2003 அவர் ரட்சிக்கப்படும் போது தான் மதமாற்ற சட்டம் என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை போட்டாங்க. அவர் மாதனூரில் நான் மானசானம் எடுக்கும்போது. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த 23 வருஷம் கர்த்தருக்காக எல்லா இடமும் அவரோடு கூட இருந்து இந்த ஊழியத்துக்கென்று பாஸ்டையா சொன்னாலும் எவ்வளோ திட்டினாலும் சில வேலையில் முறிக்குவார். என்னை கூட அன்றைக்கி வீட்டுக்கு வந்து கேட்க சொல்ல, நான் முருங்கை மரத்தில் ஏறி நிற்கிறியான்னு கேட்டார். இங்கே எங்கேயும் பக்கத்தில் முருங்கை மரம் இல்லையான்னு கேட்டார். அவர் கேட்கறது எதுக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் புரியல. நான் உடனே என்னன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் முன்னாடி, மாமியார் முன்னாடி, என்னுடைய பசங்க முன்னாடி, என்னுடைய ஒய்ஃப் முன்னாடி நான் சபையினுடைய காரியத்தை நான் எங்கேயுமே நான் வீட்டில் பேசுறது கிடையாது. சரி, நான் அந்த இடத்துல அவங்களுக்கு இடரெல்லாம் உண்டாகக்கூடாது என்று சொல்லி நான் தேவாலயத்துக்கு வந்து என்னை அவர் ஒருமனப்படுத்தி ஜெபம் பண்ணி நாங்கள் கடந்து போனோம். ஆனால் மறுநாள் காலையில் அந்த செய்தியை கேட்கும்போது என்னால் தாங்க முடியல துக்கம். கர்த்தருக்கு என்று யாருக்குமே அந்த ஸ்லாக்கியம் இல்லை. சில பேருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு மரணம் நம்ம சபையில் நேரிட்டு இருக்குது. ஒரு கூச்சல் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை, ஒரு சிக்கு இல்லை, ஒரு படுக்கலை, ஒரு கை கால் இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காம அப்படி விழுந்ததுமே கர்த்தரிடத்தில் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பாருக்கு அருமையான இருக்கிறதுபடியால இந்த பரிசுத்தவானே தேவன் அவரோட கூட எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, இவர்கள் 2 பேரும் வந்து என்னை திருப்பியும் சந்திக்கும் போதெல்லாம் நான் சில வேளையில் மனநொந்து இருக்கும்போது என்னை ஆறுதல் படுத்தி எல்லா பிள்ளைகளுக்கு கூட, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட அவர் ஒரு மாதிரி சிரிப்பு முகத்தோடு தான் பேசுவார். சில வேளையில் அவர் கடினமாக பேசினாலும் எல்லார்கிட்டையும் சோதரம் சொல்லி ஒரு சிரிச்சு எல்லார்கிட்டையும் சில வேளையில் பேர் சொன்னேன்னா, நானும் இந்த ஒரு வார காலத்துக்கு முன்னாடியே அவர் சில பேருக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் நான் கேள்விப்பட்டேன். போன வாரத்தில் கூட ஜோசப் பிரதரையும் பார்த்து பேசியிருக்காரு, சாராமா கிட்ட பேசியிருக்காரு, அவங்க வேலை செய்கிற சென்ட் ஜான்
சென்ட் மார்க்ஸ் ஹோட்டலில் வேலை செஞ்சிருந்தார் அவர் டிரைவராக. அந்த இடத்துல அந்த ஓனர் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. நான் அவங்களுக்கு அந்த தகவலை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லி அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க என்னுடைய நம்பர் அன்னோன் நம்பர்னு எடுக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு வாட்ஸ்அப்பில் தூக்கி அவர் ஃபோட்டோ போட்டு இவர் டிரைவர் இஸ் பாஸ்ட் அவே அப்படின்னு நான் மெசேஜ் போட்டேன். உடனே அவங்க அந்த மெசேஜுக்கு உடனே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சேடு, போன வாரம் தான் என் கூட பேசினாரு, நான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு அவங்கெல்லாம் ரொம்ப துக்கத்தோடு எனக்கு திரும்ப ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ராஜசேகர்கிட்ட பேசினாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அவர் செஞ்ச அந்த ஊழியம் கர்த்தருக்கு பார்வைக்கு அவர் ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். அல்லேலூயா. அவர் ஆண்டவரிடத்துல போய் சேர்ந்து இருக்கிறார். கர்த்தர் இன்னமாய் நாமும் கூட இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாமும் அதுக்காக துக்கிக்காமல், தகப்பனானாலும் தாயானாலும் என் தகப்பன் செய்த வழியில, என் தகப்பன் சொன்ன வழியில அவனுக்காக அவர் பிரயாசப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு ராஜசேகருக்காக. ஆனாலும் தேவன் யாரிடத்துலையுமே எதுவுமே பேசலையா அவர் குடும்பத்தில். அதையும் நான் கேள்விப்பட்டேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து ஜபம் பண்ணி அந்த ஜபத்தில் ஒரு ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா என் பிள்ளையினுடைய வயிற்றுல ஒரு ஊழியக்காரன் பிறக்கணும், அல்லேலூயா, என்ன மாதிரி அவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜபம் பண்ணியிருக்காரு. அப்போ சிஸ்டர் கேட்டிருக்காங்க, இன்னும் கல்யாணமே ஆகலை, நீ ஊழியக்காரன் பிறக்கணும்னு ஜபம் பண்ணுறீன்னா? அப்போ எல்லாத்தையும் அவர் ஆண்டர்கிட்ட ஒப்படுத்துட்டு இருக்கிறார். இனி எப்படி இருக்கணும், இனி எப்படி ஜீவிக்கணும் என்பதையும் அவர் முன்னாடியாக ஜபத்தில் அறிவித்து போயிருக்காரு. ஸோ குடும்பமும் அதற்காக நீங்களும் எழுந்து அவர் செஞ்ச ஊழியத்தை நீங்களும் செய்யத்தக்கதாகவும் அவர் கர்த்தரிடத்தில் இளைப்பாறுதல் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இவ்வளவு நாட்களாய் 23 வருஷமாய் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் வேலை செய்யும் போதெல்லாம் வந்து சேர் போட்டுன்னு உட்காருவாரு அவர். நீங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம இடத்துல ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தோம். நல்லா ஏஞ்சி மொபைல் பார்த்துக்கிறாரு. அந்த கடைசி ஒரு 5-10 மினிட்ஸில் அவருடைய மரணம் கர்த்தர் பார்வைக்கு போயாச்சு. ஸோ நாமளும் அதற்காக அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவர் இன்னும் ஆறுதல் கூட்டம் நடைபெறவும் அதற்காக நீங்கள் யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இம்மட்டுமாய் அவரை இந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்து நம்மோடு கூட அந்த ஊழியத்தில் அவரும் ஒரு பங்கு பெற்று கர்த்தரிடத்தில் போயிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாவரும் அவர் குடும்பத்துக்காக இன்னுமா ஜெபிக்கும்படி கர்த்தர் இந்த சிறிய சர்ச்சை கேட்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் பாதையில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் நல்ல போராட்டம், இந்த விசுவாச போராட்டத்துக்காக எது சொல்லணுமோ எது வேண்டான்னு சொல்கிறனோ அதெல்லாம் விட்டார். இது இப்படி தான் நடக்கணும்னாக்கா அதை யோசித்து பார்த்து செய்கிறேயான்னு சொல்லுவார். ஆகவே அந்த விசுவாசத்தை நான் கண்டபடினால நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல. இங்கே பார்க்கிறோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆகவே நீதியுள்ள நியாயாதிபதிக்கு நீதியின் கிரீடம் எனக்கு தந்தருளுவார். அந்நாளிலே தந்துடுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய பிரசன்னத்தை யார் விரும்புகிறார்களோ, இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறார்களோ, இந்த நீதியின் கிரீடம் அவர்களுக்கும் உண்டு. அல்லேலூயா. ஆகவே நம் மத்தியில் இருந்த சகோதரர் இதோ அப்படியாய் தன்னுடைய ஓட்டத்தை கடைசி மட்டுமாய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிரதர் இதோ எங்கள் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் அங்கிளை விட்டு போகக்கூடாது, நீ அவர் கூடவே இருந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அது லாஸ்ட் நாள் கூட எனக்கு சொன்னார், பிரதர் ஐயா இது போல் எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, இதோ நீ அங்கிளை விட்டு போகக்கூடாது, இந்த ஊழியத்தில் நீ அவர் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா அப்படின்னு சொன்னார். இப்போ தான் செஞ்சுன்னு தான் இருக்கிறியாப்பா. ஆகவே உன் ஓட்டத்தை சரியாக ஓடி இந்த பலவீனத்தில் கர்த்தருக்காக நீ ஓடி வர்ற பாரு, அதுதான் மகிமை. ஆகவே கர்த்தர் நிச்சயமாக உடனே இந்த ஊழியத்தில் என்னோடு கூட இருந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்து வருகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு நாங்கள் பேசி கொண்டு போகணும். ஆகவே கர்த்தர் நல்லவராகவே நமக்கு காணப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய ஓட்டத்தை சரியாக முடித்தார். அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதிர் வயதிலும் இதோ அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற ஒரு வார்த்தை, என்ன சொன்னாலும் அது சரி செய்கிறோம், அதை யோசித்து பார்ப்பார் போயிட்டு.
அந்த இடத்துல அவர் முகம் கோணல் மாதிரி போயிடும். ஆனாலும் அதை யோசித்து பார்த்து மறுபடியும் சொல்ல, நீ சொன்னது ரைட் தான் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே இதோ தன்னுடைய மத்தியில் ஒரு நல்ல ஒரு சகோதரன் ஊழியத்திற்கு அநேகருக்கு விசுவாசத்தை ஊட்டத்தக்கதாய், அன்பு கூறத்தக்கதாய், அநேக பிள்ளைகளிடத்தில் கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொண்ட காரியங்களெல்லாம் நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள். ஆகவே அது 2 பேருக்கு மாத்திரம் அல்ல, நீங்களும் நினைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வாராக. அதற்காக ஜாஷுவா அவர்கள் அந்த குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுத்தரிக்கிற ஆண்டவரே, சபைக்கு முன்மாதிரி ஆகும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு தூணாய் ஆதாரமாய் இருந்த சகோதரர் சமூகத்தில் ஆண்டவரே, அப்பா நீர் அடைத்துக் கொண்டீரே, அதற்காக சுத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஏன் என்று கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உரிமை என்றும் இல்லை ஆண்டவரே. சின்ன தகப்பனே, அவர் ஓடிய ஓட்டங்கள் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு சத்தியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்பை பகிர்ந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. சின்ன தகப்பனே, அப்பா தேவனையா பரிசுத்தவான்களின் மரண ஆண்டவரே, நம்முடைய பார்வைக்கு அருமையாய் காணப்படுபடியினால் ஆண்டவரே, அப்பா அந்த பரிசுத்த ஜீவியத்தை ஓடி முடிக்கத்தக்கதாய் அப்பா நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. எங்களையும் ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்துகிறையா. அந்த குடும்பத்தை சமூகத்தில் ஒப்பித்து செபிக்கிறையா. ஆறுதலின் தேவனையா, தேறுதலின் தேவன் அப்பா அவர்களை தேற்று போத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. அப்பா ஒரு தாய் தேற்று விதமாய் ஆண்டவரே, அப்பா சகோதரின் பிள்ளைகளையும் அப்பா நீ தேற்று போத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா யாரும் கொடுக்காத சமாதானம் ஆண்டவரே நீர் கொடுக்க போத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. ஜீவனுள்ள தகப்பனே, அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய ஓட்டத்தை முடித்த ஆண்டவரே சகோதரனை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, அப்பா முகமுகமாய் தரிசிக்கும்படி ஆண்டவரே எங்கள் வாழ்வில் கிருபை செய்ய போத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. ஐயா சகோதரனை இழந்து தவித்து காணப்படுகிறையா. குடும்பங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பித்து செபிக்கிறையா. நீரே அவர்களுக்கு ஆறுதலின் தேவனாய் அப்பா தேறுதலின் தேவனா இருக்க போத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. சகோதரனை இழந்து வாடுகிற உறவினர்களுக்காக செபிக்கிறேன், சபைக்காக செபிக்கிறையா, விசுவாசிகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே என் தேவனையா. நீர் ஆறுதலைப்படுத்த போத கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஐயா சகோதரனை விட்டு சென்ற ஊழியத்தை கூட ஆண்டவரே, அப்பா நாங்கள் எழுந்து செய்யத்தக்கதாய் ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையில் நடக்கத்தக்கதாய் ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு அனுகிரக பாராட்ட போது கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறையா என் தேவனையா. ஜீவனுள்ள தகப்பனே, அப்பா சகோதரனை விட்டு சென்று ஊழியத்தை நாங்கள் செய்யத்தக்கதாய் ஆண்டவரே, அப்பா கரங்களை பலப்படுத்த போது கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் ஒருவரை மையப்பட போது கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. ஜீவனுள்ள தகப்பனே, அப்பா நம்முடைய சமாதானம் மட்டும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த போது கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறையா. என் தேவன் காத்துக்கொள்ளுங்க, பாவல் நடத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே நெசும ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் இது ஒரு பாடலை நிச்சயா அவர்கள் பாடத்தக்கதாய் பொன்ன முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட கண்களை நான் பார்த்து கண்ணீரோடு முத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட தலையை நான் பார்த்து கண்ணீரோடு முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட கால்களை நான் பார்த்து கண்ணீரோடு முத்தம் செய்கின்றேன். காய
காயப்பட்ட கால்களை நான் பார்த்து கண்ணீரோடு முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து சேர்ந்து பாடுவோம். பாதம் பணிந்து முத்தம் செய்கிறேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாழ்நாளெல்லாம் முத்தம் செய்கின்றேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து வாழ்நாளெல்லாம் முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். ஈட்டியால் குத்தப்பட்ட விலவை பார்த்து பணிந்து குனிந்து முத்தம் செய்கின்றேன். ஈட்டியால் குத்தப்பட்ட விலவை பார்த்து பணிந்து குனிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ கர்த்தர் அந்த பாடலை அதிகமாக அவர் நேசித்த ஒரு பாடல் அது. எப்போதுமே அந்த பாட்டு பாடுவார். அடுத்தது எனது தலைவன் என்ற ஒரு பாடலை பாடுவார். இதெல்லாம் அவருக்கு பிடித்தமான ஒரு பாடல். ஆகவே கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும்.